ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல பிள்ளையார்பட்டி அரிசி பருப்பு மோதகம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது பிள்ளையார்பட்டியில் ஒரு பாரம்பரியமான ரெசிபி. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நான் சொல்கிற அளவுகளோட உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக பர்ஃபெக்டாக வரும். எல்லாருமே பாராட்டுவாங்க. இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக செய்து முடிச்சிடலாம். நான் சொல்கிற ஒரு ஸ்டெப்பை மட்டும் முன்னாடி நாளே செய்து வச்சுக்கோங்க. மறுநாள் நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு இது அவ்வளோ சூப்பராக சுலபமாக செய்து முடிக்கலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்டான 3-in-1 ஹெர்பல் ஹேர் ஆயில், ஹேர் பேக், நலுங்கு மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி, இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங், பீட்ரூட் ஃபேஸ் பேக், இது 4மே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் செய்யப்பட்டது. எந்த விதமான கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம், மெசேஜ் இல்லைனா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு பச்சரிசி, இது கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு இருக்கும், ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி கூட அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்கலாம். அடுத்ததான் 1/4 கப் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு 1/4 கப் எடுக்கும்போது லைட்டாக கோபுரம் தட்டின மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் மொய்டு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 முறை நல்லா அலசிட்டு தண்ணியை கீழே விட்டுருங்க. மறுபடியும் அரிசி பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ அரிசி பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சுத்தமான துணியில் அரிசி பருப்பை நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டு ஃபேன் காற்றுல ஒரு 20 நிமிஷம் மட்டும் உலர விட்டுருங்க. இதனுடைய சரியான பதம்னு பார்த்தீங்கன்னா, கையை வச்சு இந்த மாதிரி அரிசி பருப்பை தொட்டு பார்க்கும்போது லைட்டாக ஒட்டணும். இதுதான் சரியான பதம். வெயிலெல்லாம் காய வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ரொம்ப நேரம் காய வைக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இப்போ இதை நம்ம ஒரு கடாயில் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 3லிருந்து 4 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. அரிசி பருப்பினுடைய நிறம் மாறிடக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் அரிசி பருப்பு கொஞ்சம் நல்லா வறுபட்டு வாசனையும் வரும். அதனுடைய ஈரத்தன்மையும் நல்லா போயிருக்கும். உங்களுக்கு ஒரு சத்தமும் வறுக்கும்பொழுது நல்ல ஒரு சத்தமும் வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரவை பதத்துக்கு, ரொம்ப நைஸான பவுடராக அரைக்கக்கூடாது எப்பவுமே, ரவை பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் முன்னாடி நாளே செய்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மோதகம் செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் அரிசி அளந்தீங்கல்ல அதே கப்பால் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துளி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வரணும் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கொதிச்சுன்னா நம்ம அந்த பவுடர் சேர்க்கும்போது டக்குன்னு கட்டிப்பட்டுரும். அதனால் அங்கங்கே சின்ன சின்ன ஒரு பபுள்ஸ் மாதிரி லைட்டாக தண்ணி அப்படியே சூடேறி வரும். இந்த சமயத்தில் நம்ம வச்சுருக்கோம்ல அந்த பவுடர், நான் முழுக்க எல்லா பவுடருமே சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. அது மாதிரி நிறைய டக்குன்னு கொட்டிடாதீங்க, கெட்டி விழுந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க. ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த அரிசி பருப்பு எல்லாமே உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி பூ போல் வெந்து வந்துடும். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட நல்ல பொடிச்ச வெல்லம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இது சுத்தமான நயம் வெல்லம். சேர்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே அந்த வெல்லமும் நல்லா கரைஞ்சி இந்த பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ இது கூடவே 1 கப் தேங்காய் துருகல், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு அல்வா பதத்துக்கு, அதாவது எங்கேயுமே ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி சுழண்டு வரும். தேவைப்பட்டால் மறுபடியும் நீங்கள் நெய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஒட்டாமல் சுழண்டு வரும் அழகாக. இப்போ இது மிதமான சூட்டுக்கு வரட்டும். ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. ஒரு மிதமான சூட்டுக்கு வரட்டும். கை பொறுக்கிற சூட்டுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு நான் இன்றைக்கி இந்த மோதகம் அச்சு இருக்குல்ல அதில் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் நேரடியாக பிடிக்கொழுக்கட்டையாவோ இல்லைனா கையால் கூட கோபுரம் மாதிரி கூட பிடிச்சிக்கலாம். ஜஸ்ட் அந்த மோதகம் அச்சு இருக்குல்ல அதில் நெய் தடவிருக்கேன். இப்போ இதை அது உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சீல் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். இன்னொரு மெத்தடும் இருக்குது. உங்களுக்கு நல்லா முழுசாக சேர்க்க முடியல அப்படின்னா துளியோண்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமே நல்லா இந்த மாதிரி படுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேப்பில் இன்னும் கொஞ்சம் மாவு ஃபில் பண்ணிவிட்டு சீல் பண்ணி விட்டுருங்க. இப்படி பண்ணாலும் ரொம்ப சுலபமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு இட்லி பாத்திரம் இல்லைனா இந்த மாதிரி இடியாப்ப தட்டு இருக்குல்ல அதில் இதை சேர்த்துட்டு
இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் இது மேலே வச்சுட்டு மூடி வச்சிடலாம். 12லேருந்து 15 நிமிஷம் வேக விடுங்க. ரொம்ப நேரம் வேக விட வேணாம். 10லேருந்து 15 நிமிஷம் சரியானதாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாமே நல்லா வறுத்துட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ நான் சரியாக ஒரு 13 நிமிஷம் விட்டு எடுத்திருக்கேன். நல்ல பூ போல் சாஃப்டாக பிள்ளையார்பட்டி பாரம்பரியமான மோதகம் ரெடி ஆகிடுச்சு. இந்த அரிசி பருப்பு சேர்த்து செய்யும்போது இந்த மோதகம் ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம முன்னாடி நாளே அந்த ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷனை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு ரெசிபி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட சொதப்பல் இருக்காது. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். சுவையும் வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.